முகத்தை பளபளப்பாகவும் வெண்மையாகவும் வைத்திருக்கும் 5 ஸ்கின் வைட்னிங் க்ரீம்ஸ் பற்றி பார்க்க உள்ளோம். இது ஒரு ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம் இல்லை. ஆகவே இதில் கூறப்படும் கருத்துக்கள் சுயாதீனமானவை. மிகச்சிறந்த இந்த க்ரீம்கள் இந்தியாவில் இலகுவாக கிடைக்கக்கூடியது. இதற்கு பெரும் செலவும் நீங்கள் செய்ய வேண்டி ஏற்படாது என நம்புகிறேன். இதில் தரப்பட்டுள்ள க்ரீம்கள் டே க்ரீம்ஸ்கள் இருக்கிறது, நைட்டில் பாவிக்கக்கூடியது இருக்கிறது, டெய்லி பாவிக்கக்கூடிய க்ரீம்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஒரு கிழமைக்கு 2 தடவைகள் மாத்திரம் பாவிக்கக்கூடிய க்ரீம்கள் என்று வெவ்வேறு வகையான க்ரீம்கள் 5 தரப்படுகிறது. மற்ற இந்த க்ரீம்களிலிருந்து நீங்கள் முழு பயனையும் பெறுவதற்கு எவ்வாறு இந்த க்ரீம்களை பயன்படுத்த வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் விளக்கங்கள் தரப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நன்மை அடையுங்கள். முதலாவதாக நாங்கள் வழங்க இருக்கும் க்ரீம் சண்டே ரிலி CEO விட்டமின் C ரிச் ஹைட்ரேஷன் க்ரீம். இதில் AHA ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் காணப்படுகிறது, நேச்சுரல் ஆனது. மற்றது 5 வீதம் விட்டமின் C இதில் காணப்படுகிறது. இது ஒரு பிரைட்னிங் க்ரீமாக தொழிற்படும். க்ரீமை போடும் போது முகம் மிக பிரகாசமாக இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. க்ரீமை பாவிக்கும் போது உங்களோட தோலில் வெளிப்புறத்திலிருந்து இறந்த கலங்கள் எல்லாம் நீக்கப்படுவதால், அதாவது எக்ஸ்போலியேட் நடைபெறுவதனால் அந்த உங்களோட முகத்துக்கு நல்ல ஒரு க்ளோ ஒன்று கிடைக்கிறது. இதை பார்க்கும்போது உங்களோட முகம் எக்ஸ்போலியேட் பண்ணப்படுறதால இந்த க்ரீம் நேரடியாக உள்ளுக்கு போய் தொழிற்படக்கூடியதாக இருக்கிறது. இதில் காணப்படும் இன்க்ரீடியன்ட்ஸ் முக்கியமாக சாமோமைல் மற்றது க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இதில் காணப்படுகிறது. இந்த க்ரீம் மிக ஸ்ட்ராங் ஆனது. ஆகவே அடிக்கடி இதனை பாவிக்கக்கூடாது. ஒரு கிழமைக்கு குறைந்தது 2 தடவைகள் பாவித்தால் போதுமானதாக இருக்கும். மாய்ஸ்சரைசிங் கெப்பாசிட்டி மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. மற்ற இந்த க்ரீம் மார்னிங் அண்ட் நைட்டுக்கு மிகவும் சிறப்பானது. ஆனால் நீங்கள் மார்னிங் ஹவர்ஸில் டே டைமில் இது பாவிக்கும் போது இந்த க்ரீமை பாவித்ததுக்கு பிறகு நீங்கள் இதுக்கு மேலால் சன்ஸ்க்ரீன் கட்டாயம் பாவிக்க வேண்டும். ஆனால் இந்த க்ரீம் சென்சிட்டிவ் ஸ்கின்னுடைய ஆட்களுக்கு பொருத்தமானது அல்ல. மற்றது இன்னும் ஒரு க்ரீம் 2ஆவதாக நாங்கள் தர இருப்பது, இது டெய்லி யூஸுக்கு உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு க்ரீம். ஏர்பன் பொட்டானிக்ஸ் அட்வான்ஸ் ஸ்கின் ரேடியன்ஸ் ஃபேஸ் க்ரீம் என்று இது அழைக்கப்படும். இதில் முகத்தில் டார்க் பிக்மெண்ட்ஸ்கள் உங்களுக்கு காணப்பட்டால், மற்றது வயது வந்ததுக்குரிய தோற்றம் ஒன்று காணப்பட்டு உங்களுக்கு உங்களோட முகத்தில் ஃபைன் லைன்கள் ஆரம்பித்து கொண்டிருந்தால், அல்லது உங்களுக்கு உங்களோட முகம் கொஞ்சம் தொங்கி கொண்டிருக்கிற மாதிரி ஆரம்பித்து கொண்டிருந்தால், அல்லது சில நேரத்தில் ரிங்கிள்ஸ் ஆரம்ப படிகளில் இருந்து கொண்டிருக்கிற ஆட்களுக்கு இதை பாவித்த உடனே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது. இது மிகவும் பொருத்தமானது டெய்லி பாவிக்கிறதுக்கு. மற்றது இது எல்லா வகையான ஸ்கின் டைப் ஆக்களுக்கும் பொருத்தமானது, பாவிக்கலாம். மற்ற இதில் உள்ள ஒரு லேசாக இதில் ஒரு கிரீஸ் தன்மை ஒன்று காணப்படும் இது பாவிக்கிற நேரங்களில் முகத்தில். 3ஆவதாக நாங்கள் உங்களுக்கு வழங்க இருப்பது, இது இரவைக்கு மிகவும் நல்ல க்ரீம். இது ஒரு நைட் க்ரீமாக பயன்படுத்தக்கூடியது. நியோப்ரோசோன் பிரைட்னிங் க்ரீம் என்று அழைக்கப்படும். ஒரு தின் லேயர் ஒன்று போட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின் டோன் நல்ல அழகாக வரும். ஒரு அன்இவன் டோன் இருக்கிறது ஆக்களுக்கு மிகவும் நல்லது. மற்றது இதில் முக்கியமாக ஆல்ஃபா ஆர்பியூட்டின் இது காணப்படுகிறது. அதனால் இது டார்க் பேச்சஸ்கள் எங்கேயாலும் இருந்தால் அதுகளை அப்படியே இல்லாமல் செய்துவிடும். இது முகத்தை வெள்ளையாக்கக்கூடிய ஒரு க்ரீம். ஆனால் எல்லாருக்கும் எல்லா வகையான தோல் டைப்ஸ்களுக்கும் இது பொருத்தமானது. ஆனால் மிகவும் பெஸ்ட் இது நைட்டுக்கு பாவிக்கிறது தான். குறைபாடு இது கொஞ்சம் இதில் மனம் கொஞ்சம் வித்தியாசமானது, ஒரு அன்பிளசன்ட் ஸ்மெல் ஒன்று இருக்குது இதில். அடுத்தது 4ஆவதாக நாங்கள் வழங்க க்ரீம் தான். இதனை பாவிப்பதனால் உங்களுக்கு பெஸ்ட் டெக்ஸ்சர் ஒன்று கிடைக்கும் உங்களோட முகத்துக்கு. ப்ளூ நெக்டர் சுபார் சாண்டில்வுட் பிரைட்னிங் க்ரீம் என்று கூறப்படும். மைசூரியன் சாண்டில்வுட் இதில் பாவிக்கப்படுது, அலோவேரா பாவிக்கப்படுது, கோல்ட் ப்ரெஸ்ட் ஆமண்ட் ஆயிலும் பாவிக்கப்படுகிறது. பழங்காலத்திலிருந்து பாவிக்கப்பட்டு வரும் ஆயுர்வேதிக் மூலிகைகளையும் இதில் பாவித்திருக்கிறார்கள். முலேத்தி, சாண்டில்வுட், மஞ்சிஸ்தா, அஸ்வகந்தா ஆயுர்வேதிக் ஹேர்ப்ஸ்கள் இதில் பாவிக்கப்பட்டுள்ளது. மற்றது அன்இவன் ஃபேஸாக இருக்கிற ஆட்களுக்கு மிக நல்ல ஒரே சிங்கிள் டோன் நல்ல ஸ்கின் டோன் ஒரு அழகாக வரும்.
மற்றது நன்றாக ஊடுருத்து தோலுக்குள்ளே போய் வேலை செய்யக்கூடியது. நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இது தெளிப்படும். உங்களோட தோலை வந்து எப்போதும் ஹைட்ரேட் பண்ணி வைத்து கொண்டிருக்கக்கூடியது. மற்றது இது நல்ல இதில் ரிங்கிள்ஸ்கள் மற்றது டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் அகற்றக்கூடியது. இதனால் கொஞ்சம் வயது போன ஆட்களுக்கு நல்ல க்ரீம் உண்டு இது. மற்ற இதில் நல்ல மனம் ஒன்று இருக்கும். ஆனால் இதில் உள்ள குறைபாடு இது ஒயிலி ஸ்கின் ஆக்களுக்கு பொருத்தமற்றது. இறுதியாக நாங்கள் பார்க்குறோம், இறுதியான 5வது இது நான் பார்க்குறோம். ஹைப்பர் பிக்மெண்டேஷன், புள்ளிகள் கருப்பு மாதிரி இருக்கிறாக்கள், அது எங்கேயாவது இந்த கருப்பான பேச்சஸ் இருக்கிறாக்களுக்கு மிக பொருத்தமானது. எபானல் டாக்டர் லைட்னிங் அல்ட்ரா பொட்டன்ஷியல் ஃபேஷியல் க்ரீம் என்று இது அழைக்கப்படும். இது ஒரு மாய்ஸ்சரைசர், ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு பிரைட்னிங் க்ரீமாகவும் இது தொழிற்படுகிறது. இது டெய்லி நீங்கள் இதை பாவித்து கொள்ளலாம். இது நல்ல மெச்சுவர் ஆக்களில் ஸ்கின்னுக்கு மிக பொருத்தமானது. இதில் ஹைலூரோனிக் ஆசிட் காணப்படுகிறது, பியோனி எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, சிக்கன் பீ எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, அலோவேரா லீஃப் ஜூஸ் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு, மற்ற கொலாஜன் இதில் இருக்குது, ஸ்குவாலின் இருக்கிறது. மற்ற அவ்வாறு இருப்பதனால் இது ஃபைன் லைன்கள் உங்களுக்கு இருந்தால் அல்லது பிக்மெண்டேஷன்ஸ்கள் இருந்தால் அவற்றை அகற்றக்கூடியது. மற்றது ப்ரொபேன் இதில் சேர்க்கப்படவில்லை, ப்ரொபேன் ஃப்ரீ ஒரு க்ரீம் இது. இவற்றோடு சேர்த்து கிளைகோலிக் ஆசிட், சலிசலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், மெலிக் ஆசிட் போன்ற பொருட்களும் இதில் காணப்படுகிறது. இதை போட்டோன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கெமிக்கல் பீலிங் ஒன்று செய்த மாதிரி இருக்கும். மற்ற இதில் ஹைட்ரேட்டிங் பவருக்கு வந்து ரெட்டினால் காணப்படுகிறது, மெட்டபெப்டைட் காணப்படுகிறது, ஹைலூரோனிக் ஆசிட், க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், அசிலிக் ஆசிட் போன்றவையும் காணப்படுகிறது. முகத்தில் இருக்கிற சிறு சிறு துவாரங்களை வந்து அது அடைபட்டிருந்தால் அதுகளில் அந்த போஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணக்கூடிய தன்மையுடையது. இது ஒரு மாய்ஸ்சரைசர், தோலுக்குரிய மாய்ஸ்சரைசராக நன்றாக தொழிற்படும். இது மிகவும் பொருத்தமானது. சென்சிட்டிவ் ஸ்கின் ஆக்களுக்கு மிகவும் நல்லது. இது நாங்கள் இனி பார்ப்போம். நீங்கள் இந்த க்ரீம்கள் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன இந்த க்ரீம்களில் முழு பலனையும் பெற வேண்டுமானால் தொடர்ச்சியாக நீங்கள் பாவித்து கொண்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து அதனை உரிய முறையில் பாவிக்க வேண்டும். அதுவும் மிக மிக முக்கியமானது. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த க்ரீமை பாவிப்பதற்கு முதல் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விடயங்கள், வந்து ஃபேஸ் வாஷ் அல்லது ஃபேஸ் கிளீன்ஸை போட்டு நன்றாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி நல்லா நீங்கள் அதில் இருக்கிற ஈரத்தை எல்லாத்தையும் அகற்றணும். அப்புறம் அதுக்கு பிறகு க்ரீமை வந்து அப்ளை பண்ணணும். ஆனால் இந்த புதிதாக நீங்கள் இந்த க்ரீமை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா ஈவினிங்கில் மட்டும் பாவிக்கிறது நல்லம். ஒரு முறை மட்டும் ஒரு நாளைக்கு பாவிக்கிறது நல்லம். மற்றது உங்களோட தோலுக்கு இது பொருத்தமானதாக நீங்கள் அறிந்ததுக்கு பிறகு நீங்கள் 2 முறை பாவிக்கலாம். மற்றது இது பாவிக்கிறதுக்கு முதல் கட்டாயம் நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் ஒன்று செய்து பார்க்குறது நல்லம். முதல் வந்து நீங்கள் பேட்ச் டெஸ்ட் செய்கிறதுக்கு உங்களோட மணிக்கட்டின் உள்பகுதியை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு சின்ன பகுதி ஒன்று மார்க் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் அந்த க்ரீமை கொஞ்சம் பூசி அப்படியே விட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு பிறகு ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது ரெட்டிஷ் ஆகி வீங்கி ஏதாவது இல்லாது அந்த இடம் சுரைஞ்சு கொண்டு இருக்குதான்னு பார்த்து இதுதான் நாங்கள் பேட்ச் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். மற்ற நீங்கள் அந்த க்ரீமை போட்டதுக்கு பிறகு, இந்த க்ரீம் பாவித்ததுக்கு பிறகு அதுக்கு மேலே நீங்கள் கட்டாயம் மாய்ஸ்சரைசர் ஒன்று போட்டு அதை மசாஜ் பண்ணி விடணும். மசாஜ் பண்ணிங்களா அதிகமாக அப்படியே அப்சர்வ் பண்ணி தோலுக்குள்ளுக்கு போகும். மற்றது பகலில் நீங்கள் பாவிக்கும் போது நாம் குறைஞ்சது ஒரு 50 SPF, இலங்கை இந்தியா போன்ற பகுதியில் நாங்கள் வெரி ஹாட் சனியில் வாழ்கிற நாடுகள், இதில் வந்து இப்படி எங்களுக்கு வந்து ஒரு SPF வேல்யூ 50க்கு மேற்பட்ட சன்ஸ்க்ரீன் ஒன்றை பாவித்து கொள்ளணும். இதுக்கு மேலால் எங்களது சேனல் மூலம் அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்படும் பல நோய்கள் பற்றி அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.